அரசன் நன்று கொள்வான் தெய்வம் நன்று கொள்ளும் என்பது போன்று விருதுநகர் வெற்றி சமீபத்தில் மாணிக்க தாகூருக்கு பெரிய வெற்றியாக தெரிந்தாலும் இவர் இருக்கின்ற புத்திசாலித்தனத்தெல்லாம் வைத்துக் கொண்டு விஜய் பிரபாகரனுக்கு எதிராக ஒரு அந்த குற்றச்சாட்டுகளும் நீக்க வேண்டும் என்று இது அது உச்சநீதிமன்றம் நிராகரித்திருக்கின்றது. இதுவே விஜய் பிரபாகரனுக்கு சட்ட போராட்டத்துக்கு எடுத்து மிகப்பெரிய வெற்றி. அது உச்சநீதிமன்றம் போனாலும் சரி, எங்கு போனாலும் சரி, விஜய் பிரபாகரனுக்கு ஆதரவான அவருடைய சட்ட போராட்டத்துக்கு விஷயங்கள் அங்கு நடந்தது. அங்கு தர்மம் மேலும் அங்கு நடந்து கொண்ட அட்டகாசங்கள் எல்லோருக்குமே தெரிந்தது. ஆகவே இந்த முதல் சட்ட போராட்டம், ஒரு இளம் வயசு பையன் ஒரு பார்லிமெண்ட் எலெக்ஷன் நின்று அது துரோகத்தின் வாயிலாக வீழ்த்தப்பட்டு அதுக்கு எதிராக வைக்கப்பட்ட குற்றச்சாட்டுகளை நிராகரிக்க வேண்டும் என்று மனு தாக்கல் செய்த மாணிக் தாகூர் தன்னுடைய புத்திசாலித்தனத்தை பயன்படுத்தி அதற்கு சரியான ஒரு அடியை கொடுத்திருக்கின்றது. ஒரு எம்பிக்கு இப்படியாப்பட்ட ஒரு நிராகரிப்பு என்பது ஒரு அவமானம் என்றுதான் சொல்ல வேண்டும். எந்த மீடியாக்களும் பேசவில்லை என்றாலும் விஜய் பிரபாகரன் எடுத்து வைத்திருக்கின்ற முதல் வெற்றி. இது தொடர்ந்து அவருடைய நான் பல மீடியாக்களையும் விஜய் பிரபாகரனுக்கு ஆதரவாக நாம் தொடர்ந்து பேசிக்கொண்டு வருவது மாணிக்க தாகூர் என்பது வரலாற்று பிழை. இந்த மாதிரி துரோகம் செய்தவர்கள் வரலாற்றில் காணா போயிருக்கின்றார்கள். ஆனால் விஜய் பிரபாகரனுக்கு இன்னொரு 50 வயசு அரசியல் எதிர்காலம் இருக்கின்றது. ஆனால் மாணிக்க தாகூருடைய எதிர்காலம் கேள்விக்குறிதான் என்று சொல்லியிருக்கின்றேன். இப்பொழுது வேணால் வெற்றி பெற்ற தெரியும். இந்த உயர்நீதிமன்றம் கொடுத்திருக்கின்ற அடி முதல் வெற்றி படி விஜய் பிரபாகரனுக்கு. அதனால் மனம் தளராமல் தொடர்ந்து செயல்பட